Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரௌஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்ல நம்ம சர்ச் பண்ண டேட்டாஸ் அதாவது ஹிஸ்டரிஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது சம்டைம்ஸ் நம்ம ப்ரௌஸ் பண்ண விஷயத்த நம்மளுடைய ப்ரௌசர் ஹிஸ்டரியில delete பண்ணணும், ஃபுல்லா கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ நீங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா எப்படி சர்ச் பண்ண ஹிஸ்டரி எல்லாம் கிளியர் பண்றது அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரை நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த பக்கம் கார்னர்ல பாப்பீங்களா இருந்துச்சுன்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல பிரைவசி சர்ச் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சூஸ் வாட் டு கிளியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே நீங்க என்னென்ன டேட்டாஸை கிளியர் பண்ண விரும்புறீங்களோ அதெல்லாம் டிக் பண்ண கேட்கும். அதோட ஒரு டைம் ரேஞ்சும் கொடுத்துருப்பாங்க. அதாவது லாஸ்ட் 1 ஹவர்ல நீங்க சர்ச் பண்ண டேட்டா delete பண்ணணுமா 24 hours 7 days all time நீங்க எந்த வேணாலும் உங்களால உங்க தேவைக்கேற்ப சூஸ் பண்ணிக்க முடியும். சூஸ் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு எந்தெந்த டேட்டா கிளியர் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு உங்களால கிளியர் நவ் அப்படின்றத கொடுத்து ஃபுல்லா கிளியர் பண்ண முடியும். இப்படி கிளியர் பண்ணும்போது நம்மளுடைய சர்ச் பண்ண எல்லா டேட்டாவுமே அதாவது ஹிஸ்ட்ரிஸ் நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ண எல்லா விஷயமே நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்ல கிளியர் ஆகிரும். ஸோ இப்படி தான் ப்ரௌசிங் டேட்டா நம்ம மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்ல கிளியர் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.